இன்றைக்கி ஒரு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஃபுல்லாக எப்படி டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ளவுஸினுடைய பேக் சைடில் 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு என் நாட் போட்டுட்டு நீடில் அடியிலேருந்து எடுத்து வெறும் 4 mm பீடு 2 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த 2 பீடும் நல்லா க்ரிப்பாக இருக்கணுன்றதுக்காக இன்பிட்வீனில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு திருப்பி 4 mm பீடையே எடுக்கிறோம். எடுத்து இப்போது இந்த கீழேருந்து எடுத்துக்கலாம். இப்போ எதுனா 2 பீடுக்கும் இன்பிட்வீனில் இருந்தால் ஸ்டிச்சஸ் நீடில் எடுக்கிறோம். எடுத்து திருப்பி ஒரு 4 mm பீடை ஆட் பண்ணி இந்த மாதிரி கீழே குத்தி இழுத்திங்கன்னா அக்கன்னா ஷேப், அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நமக்கு புட்டா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடும். ஃபார்ம் ஆன உடனே பின்னாடி என் நாட் போட்டுடுறோம். ஏன்னா ஒவ்வொரு பீடையும் முடித்த உடனே அங்கனையே 2 தடவை இந்த மாதிரி என் நாட் போட்டுக்கோங்க. இதில் காட்டியிருக்கிறது கிளியராக காட்டியிருக்கேன் என் நாட் எப்படி போடணும். அடுத்த டிஸ்டன்ஸ் கிட்ட திருப்பி என் நாட் போட்டுட்டு நீடில் அடியிலிருந்து எடுக்கிறோம். 2 பீடை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண பீடை 2ஐயும் இன்பிட்வீனில் ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி நீடில் இன்பிட்வீனுக்கு இடையிலேருந்தே குத்தி வெளியே எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு 4 mm பீடை ஆட் பண்ணி அக்கன்னா ஷேப்புக்கு திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த புட்டா டிசைன் ஃபார்ம் ஆயிடும். இதில் டிஸ்டன்ஸ் நான் 1 inch வச்சுருக்கேன். நீங்கள் 1.5 inch 2 inch எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் எதுக்காக என் நாட் போட சொல்கிறேன்னா, புட்டாலேருந்து 2வது புட்டாவை அப்படியே கண்டினியூ பண்ணோன்னா இஃப் இன்கேஸ் 2வது புட்டா அந்து போச்சுன்னா அதுக்கு அடுத்து வர்ற 3வது புட்டா 4வது புட்டா கண்டினியூஸாக அந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒவ்வொரு புட்டாலையும் என் நாட் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு புட்டா அந்து வந்துருச்சுன்னா கூட அந்த புட்டாவை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் அடுத்தடுத்த புட்டாவை ஸ்டிச் பண்ண தேவை கிடையாது. அதே போல் கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது, அதாவது புட்டா 1 புட்டா 2 கனெக்ட் பண்ணி நூல் இழுக்கும்போது தேவையில்லாமல் ஏதாவது ட்ரெஸ்ஸில் நம்ம போடும்போது ஸ்டெட்டோ ஏதோ ஒன்று குத்தி கிழிச்சிருச்சுனாலும் அந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இன்பிட்வீன்லேயே என் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 3 வெறும் 4 mm பீடை வச்சு நெக்கை ஃபுல்லாக நம்ம மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதே சீக்வன்ஸில் ஃபுல்லாக பேக் சைட் ஃபுல்லாக வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பேக் சைட் ப்ளவுஸினுடைய பேக் சைடு இருக்கு இல்லையா, முதுகு பார்ட், அந்த இடத்துல அங்கங்கே ரேண்டமாக புட்டா வைக்கிறேன். இது நான் இந்த ஒயிட் கலரில் ட்ரெஸ்ஸில் மார்க் பண்ணுறதுக்குன்னே இருக்கும். அந்த மார்க்கர் பென்சில் யூஸ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணுறேன்னா 4 mm பீட் 2 சுகர் பீட், அதாவது சுகர் பீட் 1 2 4 mm பீட் திருப்பி ஒரு சுகர் பீட் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு 4 mm பீடுக்கு இன்பிட்வீனில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி என்டையர்லி பின்னாடி ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஸ்லீவ் 2 ஸ்லீவையும் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் ரொம்ப நல்ல கிராண்டான ஸ்லீவ் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்றதையும் அடுத்து பார்த்துடலாம். இதே மாதிரி நீங்கள் என்டையர் ப்ளவுஸுக்கும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பேக் நெக் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸினுடைய ஸ்லீவ் ஏரியாவை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆரி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நான் நார்மல் மிஷினில் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை நான் வீடியோவில் நெக்ஸ்ட் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. அதுக்கடுத்து பால் செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணி பால் செயின் கீழே செயின் ஸ்டோன் அடுத்து பால் செயின் இந்த சீக்வன்ஸில் நம்ம நீளமாக வச்சு ஒட்டிக்கிறோம். காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 an hour to 1 hourல காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா ரேண்டமாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டிசைன் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். கோல்டன் கலர் த்ரெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்கு. இதுக்கு அடுத்து 4 mm பீடை யூஸ் பண்ணி லைனை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 வச்சு 4 mm ஸ்டிச் பண்ணணும். பீடை ஸ்டிச் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக டிசைன் நல்லா கிராண்டாக தட்டுற மாதிரி பார்டர் நம்மளுக்கு அழகாக கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கிளிப் ஸ்டோன் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா ஸ்டிச் பண்ணும்போது நகலும். கிளிப் ஸ்டோன் லைட்டாக க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டோன்னா நகலாமல் நல்லா காஞ்சிரும். கிளிப் ஸ்டோன் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா 4 mm பீட் எடுத்து இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், இது நெக்ஸ்ட் நான் காமிச்சிருக்கேன் டீட்டெயிலாக. இந்த ஜரி த்ரெட்டில் ஃபுல்லாக 4 mm பீடை லைனாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு கிளிப் ஸ்டோனுக்கு கீழே மட்டும் வர்ற ஜரி லைனில் நான் சுகர் பீட் 4 mm பீட் சுகர் பீட் யூஸ் பண்ணி டிசைனை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி 2 கிளிப் ஸ்டோனுக்கு இன்பிட்வீனில் 2 தடவை சுகர் பீட் 4 mm பீட் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்
கிளிப் ஸ்டோன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளிப் ஸ்டோனில் 4 ஹோல் இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்காகவே. 4 சைடும் விட்டு நீடில் ரைட்லேருந்து லெஃப்ட் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்ல grip ஆயிடும். இப்போது கிளிப் ஸ்டோனை ஹைலைட் பண்ணுறதுக்கு அகெயின் 4mm பீடை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா ஒன்றா மேலேருந்து கீழே ஸ்டிச் பண்ணோன்னா என்டையர்லி இந்த ப்ளவுஸை ரொம்ப ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நல்ல கிராண்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரி செயின் ஸ்டிச்சை வந்து நார்மல் மிஷினில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெட்டையாக மடித்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணதுலேருந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டில் 1/2 inch நான் மார்க் பண்ணியிருக்கேன். டிஸ்டன்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அந்த 1/2 inchலேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு நார்மல் மிஷினில் த்ரெட் போடுற இடத்துல அந்த ஜரி த்ரெட்டை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணுறோம். திருப்பி ரெண்டாவது ஒரு லைன் ஸ்டிச் பண்ணும் போதே உங்களுக்கு ஆரி பேட்டர்னில் இந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகிடும். இதனுடைய டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். நான் ஃபுல் வீடியோ இன்னும் ஸ்லோவாக எப்படி அந்த த்ரெட்டோடு ஸ்டிச் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள். இப்போது நம்ம ப்ளவுஸோடைய ஸ்லீவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல மட்டும் சரி விட்டுருக்கோம். எதுக்காகனா நம்மளுடைய ஹேண்டுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் வெளியே தெரியும். இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணும்போது ஹேண்டினுடைய ஆர்ம் ஹோல் மடக்கும் போது என்ன ஆகும்னா இங்கே போட்டிருக்க டிசைனும் சாரியில் அப்படி இல்லைன்னா ப்ளவுஸினுடைய செஸ்ட் ஏரியா கிட்ட வரும்போது நூல் கிளாத் ஃபேப்ரிக்னுடைய நூல் அப்படி இல்லைன்னா அந்த டிசைன் ஏதாவது சாரியில் இருந்தாலும் இந்த த்ரெட் இந்த பீடு இருக்கு இல்லையா குத்தி கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து எப்போயுமே இந்த சைடில் ஆர்ம் ஹோல் கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ளூ அப்ளை பண்ணுறோம், பால் செயினை ஒட்டுறோம், அடுத்து ஸ்டோன் செயினை ஒட்டுறோம், இன்னொரு ரோ பால் செயினை ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு ட்ரை ஆகும்போது என்ன பண்ணிடுறோம், கிளிப் ஸ்டோனை ஃபஸ்ட்டு வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஒட்டி இது மொத்தமாக ட்ரை ஆகிடுது. ட்ரை ஆனதுக்கப்புறம் 4mm பீடு எடுக்கணும். 4 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவது பீடு அதாவது 1 2 3 4 மூணாவது பீட்லேருந்து திருப்பி நீடில் உள்ளே விட்டு வெளியே எடுத்து 2 பீடை ஆட் பண்ணுறோம், ஸ்டிச் பண்ணுறோம், திருப்பி இந்த பீட்லேருந்து நீடில் உள்ளே விடுறோம், எடுக்கிறோம். இதே சீக்வன்ஸில் மேலேயும் கீழேயும் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஆரி பேட்டர்னில் ரொம்ப நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இது வந்து ஆரியில் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு போதும் இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஜரி ஒர்க் வந்து நார்மல் மிஷினில் இதுக்காகவே த்ரெட் விற்கிது, கோல்டன் த்ரெட். அந்த த்ரெட்டில் 1 inch மார்க் பண்ணி நம்ம ஃபுல்லாக 2 தடவை ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டாச்சு. போட்ட இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், 4mm பீடை வச்சு லைனை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி அந்த 1 inch இருக்கு இல்லையா, இந்த 1 inchக்கு இன்பிட்வீனில் அடுத்த லைனில் வந்து ஸ்டிச் பண்ணணும். எதுக்காகனா அந்த இடத்துல டிஸ்டிங்விஷ்டாக தெரியும். இன்னொன்று வந்து இல்லைன்னா நம்ம நிறைய தைக்க வேண்டியது வரும். இங்கே ஒன்றுன்னு தைக்கும்போது நிறைய தைக்க வேண்டியது. இதுனா வந்து உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரெண்டும் ஒரே லைனாக தெரியும், இன்னும் கொஞ்சம் அழகாகவும் தெரியும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், கிளிப் ஸ்டோன் வச்சோம் இல்லையா, அந்த கிளிப் ஸ்டோனுக்கு கீழே கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு சுகர் பீட், 4mm பீட் சுகர் பீட், 2 கிளிப் ஸ்டோனுக்கு இடையில 2 இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். கிளிப் ஸ்டோனை நெக்ஸ்ட் இதில் 4 ஹோல் இருக்கும். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு 4mm பீடாக வச்சு சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து ஹேண்டனுடைய ஸ்லீவ் ஏரியாவை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக் ஏரியாவை பார்த்துடலாம். இப்போது நெக் ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஒரே ஐட்டம் தான். இந்த நெக் ஃபுல்லாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், 4mm பீடை வைக்கிறோம், 2 அந்த இன்பிட்வீனுக்கு இடையில 1 வச்சு ஸ்டிச் பண்ணிடும். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச்சில் பாருங்கள், நான் எதையுமே கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணல. எதுக்காகனா இங்கேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த நூலில் ஏதாவது ஒன்று பட்டுச்சுன்னா பிஞ்சு போயிடும், அப்படியே என்டையர்லி வந்து அந்து வரும். அதை தவிர்த்துறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எண் நாட் போட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த நீடில்லையும் எண் நாட் போட்டு ஆரம்பிக்கிறோம், முடித்ததுமே எண் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இந்த இடத்த இன்பிட்வீன் இருக்கு இல்லையா, ப்ளவுஸினுடைய பேக் சைடில் இன்பிட்வீனில் ஃபில் பண்ணுறதுக்கு அதே தான் சுகர் பீட், 4mm பீட் 2 திருப்பி சுகர் பீட் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இன்பிட்வீனில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோன்னா அப்படியே ஸ்டிஃபாக நின்றோம். அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸையே என்டையராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் 1, 4mm பீட் 2, அடுத்து இங்கே செயின் ஸ்டோன், இந்த இடத்துல இந்த ஸ்டோன்
அப்புறம் கிளிப் ஸ்டோன் ஒரு 5 ஐட்டம் வச்சு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்டையர்லி இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுக்காக சொல்லலை, நான் ஸ்டிச் பண்ணனால நீங்கள் போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப ஹெவி ஒர்க் இல்லைனாலும் ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். நீங்களே பாருங்கள், அவ்வளோ கிராண்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.